மழை காலம் இந்த வெயில் காலம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வேளை மழை போயிடுச்சு அதிகம் போயிடுச்சுன்னா கரண்ட் போயிடும். இப்போ யூபிஎஸ் வச்சிருக்கிற வீட்டில் வந்து ஓகே. ஒரு சில விவசாய வீட்டில் வந்து யூபிஎஸ் இருக்காது. ஒரு சில இல்லை, நிறைய இடத்துல யூபிஎஸ் இருக்காது. அவங்க எமர்ஜென்சி லைட் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணலாம். எப்படி எமர்ஜென்சி யூஸ் பண்ணலாம்னா, ஒரு ஏதாவது ஒரு நம்ம ஒரு பேட்டரி ஸ்ப்ரேயர் வாங்கும் பொழுது இந்த மாதிரி நான் வாங்கின ஒரு 3 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு பல்ப் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த பல்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியோட அடாப்டர், அதாவது நம்ம சார்ஜ் போடுறோம்ல அந்த பாயிண்ட்ல வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த பல்பும் தெரியும். எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரூமுக்கு, நம்ம வீட்டில் வந்து ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்து தேவையான இருக்கும். நாம் இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சார்ஜர் போடுற பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ல வந்து இந்த பிளக் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த பாயிண்ட்ல வந்து இந்த கேபிளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணால் நமக்கு வந்து வெளிச்சம் வந்து கிளியராக வரும். இந்த மாதிரி பிரைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து விவசாயிங்க வந்து இதுனா ஒரு 80 ரூபாய் இல்லை 100 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். நான் எப்போ வாங்கினேன் எனக்கு ஞாபகம் இல்லை. என்கிட்ட இது ஒரு 3 பல்ப் இருக்கு. ஸோ நம்ம விவசாயிங்க யாராவது வந்து ஃபர்ஸ்ட் யாரை வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுறாங்களோ அந்த 3 விவசாயிகளுக்கு நான் இதை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த மாதிரி தேவைன்றதையும் சொல்லுங்கள். என்கிட்ட ஒரு 3 பல்ப் இருக்கு, நான் இதை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து எமர்ஜென்சிக்கு 100% யூஸ் ஆகும். ஒரு 4 மணி நேரம் வந்து கண்டினியூவாக பேட்டரி ஃபுல்லாக இருந்தால் 4 மணி நேரம் வந்து கண்டிப்பாக வந்து லைட் வந்து எரிய விட்டுக்கலாம். எமர்ஜென்சி டைமுக்கு கண்டிப்பாக பயனாக இருக்கும். ஸோ விவசாயிகிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற விவசாயிகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.